Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மத்திய கிழக்கு ஈரான் அமெரிக்கா தொடர்பான செய்திகள் மறுபடி வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே பல்வேறு அரபிய ஊடகங்கள் ஈரான் அமெரிக்கா தொடர்பான பல்வேறு விடயங்களை பேசினாலும் இவ்வனைத்து செய்திகளையும் முழுமையாக உற்று நோக்கி 19ஆம் தேதியான இன்று எப்படி இருக்கின்றது என்பது சம்பந்தமாக பேசுவோம். இந்த வகையிலே ஆபத்தான செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது போலாந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் என்பவர் தனது குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிடுகின்றார். ஈரானில் உள்ள அனைத்து போலாந்து குடிமக்களும் உடனடியாக தயவு செய்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்த சில மணி நேரங்களில் போலாந்து பிரஜைகளை ஈரானிலிருந்து வெளியேற்றுவது சாத்தியமில்லாமல் போகலாம் என்று போலாந்து நாட்டுக்கு கிடைக்கப்பெறும் உளவு தகவலை கொண்டு போலாந்து பிரதமர் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார். அதே நேரத்தில் கொர்லின் லெவிட் இவர் வெள்ளை மாளிகை பேச்சாளர் அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க அதிகாரிகளுடன் இந்த ஈரான் ஒப்பந்தம் மேற்கொள்வதே ஈரானுக்கு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் என்று இந்த கொர்லின் லெவிட் கோதிக்கின்ற செய்தி இன்றைய ஊடகங்கள்ல முக்கிய இடம் பிடித்துள்ளது. இவ்வாறு இந்த தகவல்கள் வெளியாகும் வேளையில் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் இராணுவ திரள்வு மீண்டும் மிக அதிகரித்து வருவதாகவே அனைத்து ஊடகங்களும் பேசுகின்றது. அதாவது உலகத்தில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை தூதரக ரீதியான நகர்வுகள் என்று பேசி வந்தாலும் மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்காவுடைய இராணுவ திரள்வு நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் சர்வதேச ஊடகங்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றது. பேச்சுவார்த்தையையும் இந்த இராணுவ திரள்வையும் ஒரு தராசில் வைத்தால் எந்த விஷயங்கள் பாரம் கூடியிருக்கின்றது என்று பார்க்கும் போது இராணுவ நடவடிக்கை, இராணுவ குவிப்பு, இராணுவ திரள்வு தராசை உடைத்துவிடும் அளவு முந்திக் கொண்டு போகிறது. ஆகவே பேச்சுவார்த்தை என்பது இங்கு தனது திட்டங்களை முழுமையாக ஆக்கும் வரை போலியாக காலம் கடத்தும் ஒரு தந்திரோபாய வேலை என்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நன்கு உற்று நோக்கும் போர் நிபுணர்களுடைய கருத்தாக உள்ளது. ஐக்கிய அமெரிக்காவில் உள்ள ஊடகங்களோ வெள்ளை மாளிகையின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இவ்வாறு எல்லாம் இன்று செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது அமெரிக்க இராணுவம் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திடம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கு நாங்கள் முழுமையான தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று அறிவித்துள்ளது. போர் விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் பிரித்தானியாவில் உள்ள தளங்களில் இருந்து தற்போது மத்திய கிழக்கின் தளங்களுக்கு வெகுவாக மாற்றப்பட்டு வருகின்றது என்று அமெரிக்க ஊடகங்கள் சூடான செய்திகளை வெளியிட்டு வரும் வேளையில் விமான தாங்கி கப்பல் USS ஜெனரல் ஃபோர்ட் இன்னும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை அடையவில்லை. இன்னும் சில நாட்களில் அந்த கப்பலும் மத்திய கிழக்கை சென்றடைந்து விடும் என்று ஒரு செய்தி குறிப்பிடும் வேளையில் பயணம் செய்யும் இந்த USS ஜெனரல் ஃபோர்ட் ஏற்கனவே மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்குழுவுடன் இணைந்து செயற்படுவதே பென்டகனுடைய திட்டமாக உள்ளது என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் வேளையில் இஸ்ரேலுடைய சேனல் 13 தொலைக்காட்சி ஒரு முக்கிய செய்தியை வெளியிடுகிறது. அதாவது ஜோர்தானில் சால்டி விமான தளத்தில் இதுவரை காலமும் இல்லாத அளவு அமெரிக்கா வான்படை குவிப்பு மிக அதிக அளவு அதிகரிக்கப்பட்டுவிட்டது என்ற தகவலை வெளியிட்டுள்ளது. சரி, மத்திய கிழக்குல இந்த அளவு இராணுவ முன் ஏற்பாடுகளை அமெரிக்கா செய்திருக்கும் நேரத்தில் பேச்சுவார்த்தை முந்துமா அல்லது இராணுவ நடவடிக்கை முந்துமா என்று இன்னும் தீர்க்கமான இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் எக்ஸியோக்ஸ் இணையதளத்திடம் பேசிய அமெரிக்காவுடைய பெயர் கூறாத முக்கிய இராணுவ அதிகாரி கீழ்வருமாறு தெரிவித்துள்ளார். அதாவது வரும் வாரங்களில் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை நடைபெற வாய்ப்பு உள்ளது. இது நான் பேசுவதில் 90% முடிவெடுக்கப்பட்டது போலவே ஆகிவிட்டது என்று எக்ஸியோக்ஸ் இணையதளத்தில் பெயர் கூறாத அதாவது அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி பேசியதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றது. ஆனால் மறுபுறம் வெள்ளை மாளிகை இரண்டு பக்கமும் மழுப்பி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அதாவது போரா அல்லது பேச்சுவார்த்தையா என்ற முடிவில் தொடர்ந்து உலகத்தை பதட்டத்தில் வைத்துக் கொண்டே தெளிவில்லாத பதில்களை அமெரிக்கா வழங்கி வருகிறது. இந்த வகையிலே வெள்ளை மாளிகை இவ்வாறு குறிப்பிடுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்பும் சரி இப்போதும் சரி வெற்றிகரமான தலைமை அனுபவத்தை கொண்டவராம். அவர் தூதரக ரீதியான பேச்சுவார்த்தையே அவர் விருப்பம் கொண்டவராக கருதுகிறார். எனவே ஈரான் இந்த அணு ஒப்பந்தத்தில் நிபந்தனைகளை வைத்து மேலும் இழுத்தடிக்காது கையெழுத்திட்டால் அது ஈரானுக்கு ஒரு அறிவார்ந்ததாக இருக்கும் என்று வெள்ளை மாளிகை ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. ஆனால் இஸ்ரேலின் சேனல் 12 அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானுக்கு இம்மாதம் முடியும் வரை முக்கிய சலுகைகள் காலக்கெடு அளிக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரேலிய சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரான் தெரிவித்துள்ள கருத்துக்களில் சாராம்சம், ஈரான் எப்போதும் போரின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் எந்த ஒரு விலைக்கும் ஈரான்
சரணடையாது. இந்த வகையிலே ஈரான் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் ஈரான் தனது கடற்கரை ஓரங்களில் இராணுவ திரள்வை அதிகரித்துள்ளதோடு மிக கடுமையான பயிற்சிகளில் ரஷ்யா சீனாவோடு சேர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக ருஷ்ய நேவி ஈரானின் கடற்படையோடு ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியில் இன்று பங்கேற்றது அநேக ஊடகங்களில் ஒரு வைரலான செய்தியாக இருந்தது. இவ்வாறு நான் செய்தியை தொகுத்துக் கொண்டிருந்த போது மத்திய கிழக்குடைய நிலைமை ஒரு மாதிரியாக இருந்தது. தற்போது அதன் நிலை மேலும் மேலும் தீவிரமடைந்த நிலைக்கு மாறிவிட்டது. அதாவது தற்போது கிடைக்கிற செய்தி ஒன்று, அது ஒரு பயங்கரமான அச்சுறுத்தலாகத்தான் இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னா, ஈரானுடைய உச்ச தலைவர் முக்கியமான ஒரு அறிவிப்பை தற்போது விடுத்துள்ளார். அதாவது வளைகுடா நாடுகளில் வாழும் மக்கள் சேஃப்டியாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தது இந்த வளைகுடா ஒமன், யமான், கட்டார், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வாழக்கூடிய வெளிநாட்டவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்ற ஒரு செய்தியை நம்பகரமான செய்தியாளர்களுடைய பக்கங்களிலிருந்து வெளிவந்து கொண்டிருப்பதை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்னால் உள்ள ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது 72 மணித்தியாலங்களுக்குள் ஈரானை அமெரிக்கா தாக்குகின்றது, அதாவது நாளையோ அல்லது நாளை மறுதினமோ யுத்தம் வெடிக்கின்றது என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அதற்கிடையில் தான் கொமைனி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாக செய்திகளும் வெளியாகிக் கொண்டு தான் இருக்கின்றது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அதாவது நாம் செய்து கொண்டிருக்கும் பணியை நிறைவு செய்யும் பாதையில் ஈரான் நம்முடன் இணைய வேண்டும், இணைய வேண்டிய நேரம் இது என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துவிட்டு, ஈரான் நம்முடன் இணைந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்றும், அவர்கள் இணையாவிட்டால் அது வேறு ஒரு வகையில் சிறப்பாக இருக்கும் என்றும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைத்து பொத்தி பேசிய செய்தியும் இப்போது வெளியாகின்றது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க ஊடக அறிக்கை, ஈரான் துருக்கிடமிருந்து கசாப் எனும் வெடிமருந்துகள் மற்றும் தெர்மோபரிக் என்கிற அதி சக்திமிக்க வெடிப்பொருட்களை வாங்கியதாக புலனாய்வு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதனை இந்திய செய்தி தான் குறிப்பிடுகிறது. மேலும் ஒரு இந்திய செய்தி தான் இது, ராகுல் காங்கிரஸ் என்கிற பக்கத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இது ஈரானிய அணுசக்தி அமைப்பு ஈரானிய இராணுவம் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் திறன் கொண்ட அதன் முதல் செறிவூட்டலை சோதிக்க கூடும் என்று குறிப்பிட்டதாக இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வகையில் ஈரானிய அணு ஆயுதங்களை சோதிக்க இஸ்ரேல் ஒரு பலிக்காடாக மாறப்போகிறதா என்ற கேள்வியோடு அந்த செய்தி முடிவடைந்துள்ளது. அதாவது ஈரான் தற்போது அணுகுண்டு தயாரிப்பதற்கான சகல வேலைகளை முடித்துவிட்டது, பொருத்துவது மாத்திரம்தான் உள்ளது. ஆனால் அவர்கள் இன்னும் பொருத்தவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரில் ஈரானை நோக்கி இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ அணுகுண்டுகளை வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள் 160% இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களில் ஈரானும் இதனை பார்த்து கொண்டு இருக்குமா? ஏனென்றால் ஒரு அணுகுண்டிலேயே ஏராளமான மக்கள் அழிந்து விடுவார்கள். அதனைத் தொடர்ந்து இவர்கள், அதாவது ஈரான் எடுக்க போகும் முடிவு, அதுவும் இஸ்ரேல் மீதான முடிவு மிக கடுமையானதாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதாவது அமெரிக்கா ஈரான் மீது தாக்கும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பலிக்கேடாக மாறப்போவது இஸ்ரேல் என்பதுதான் இந்த செய்தியுடைய தொகுப்பு. அதாவது விதைத்தவன் அறுப்பான், அதுதான் அதன் சுருக்கமான கதை. இன்னொரு செய்தி வருகிறது. ஐக்கிய ராச்சியம், அதாவது UK, ஈரானுக்கு எதிரான சாத்தியமான ராணுவ தாக்குதல்களுக்கு அமெரிக்க படைகள் ஐக்கிய ராச்சியத்துடைய எந்த ஒரு ராணுவ தளங்களையும் பயன்படுத்த அனுமதி மறுத்துள்ளதாக தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இப்போது பார்க்க கிடைக்கின்றது. அதேவேளை இந்திய பெருங்கடலில் காணப்படும் டியோகா தீவில் பிரிட்டிஷ் அமெரிக்கா ஒப்பந்தம் இருப்பதால் அந்த தீவில் இருந்து அமெரிக்கா செயற்பட முடியும் என்று பிரிட்டிஷ், அதாவது ஐக்கிய ராச்சியம் அறிவித்துள்ளதாக இந்த செய்தி மேலும் குறிப்பிடுகின்றது. மேலும் இன்னொரு செய்தி கிடைக்கின்றது. அமெரிக்காவுடைய முன்னாள் உளவுத்துறை அதிகாரியான ஜான் என்பவரிடம் ஒரு நேர்காணல் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நேர்காணலில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை நோக்கி ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வந்தால் அதனை தடுக்கக்கூடிய திறன் இந்த போர்க்கப்பலில் இருக்கின்றதா என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் வழங்கிய விடை ஒருபோதும் இல்லை. ஹைப்பர்சோனிக் போன்ற ஏவுகணைகளை தடுக்கும் அமைப்பு இந்த விமான தாங்கி கப்பல்களில் கிடையாது என்று அவர் ஒரு திட்டமான பதிலை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்ற செய்தியும் பார்க்க கிடைக்கின்றது. மேலும் அவர் குறிப்பிட்டதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது, மத்திய கிழக்கில் ஈரானோடு போர் முண்டால் மிக பெரும் சேதத்தை அமெரிக்கா சந்திக்கும் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு சமூக வலைத்தளத்தில், அதாவது பேஸ்புக்கில் ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கின்றார், இந்த போர் சாத்தியம் இல்லை. இந்த போர் பயன்காட்டல் என்பது ஈரானுடைய பொருளாதாரத்தை மேலும் மேலும் மந்த நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு உளவியல் ரீதியான ஒரு பயன்காட்டலை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவால் ஒருபோதும் ஈரானுடைய ஆட்சியை மாற்ற முடியாது. ஈரான் மீது அமெரிக்கா கை வைத்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்புடைய பதவி பறிப்போகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்றெல்லாம் ஒரு ஆய்வாளர் விமர்சன ரீதியாக எழுதியுள்ளார். இதனை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். சரி சகோதரர்களே, அடுத்தடுத்து வரும் முக்கியமான செய்தி தலைப்புகளோடு இறைவன் நாடினால் மறுபடியும் சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.